வணக்கம். காலச்சக்கரம் அத்தியாயம் 19. போன அத்தியாயத்தில் வசுந்தரா தேவியோட மகன்கிட்ட அந்த சாகருங்கிற பையன்கிட்ட ஏற்கனவே வாராகி அம்மனோட எச்சரிக்கையை எல்லாருமே சேர்ந்து சொல்லி இருந்தும் அவன் அதை கேட்காம, அந்த வாராகி அம்மனோட எச்சரிக்கை என்னதுன்னா, உயரே உயரே பறக்காதே பூதத்தை உரசாதே, உயரே உயரே பறக்காதே பூதத்தை ஒன்றும் உரசாதே அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால உயர பறக்கக்கூடாதுங்கிற விதியை அந்த எச்சரிக்கையை மீறி ஸ்பேஸ் ஷிப்ல நான் விண்கலத்துல பறப்பேன்னு சொல்லி போனான் நாசால இருந்து. அது பூமியை தாண்டி முடிக்கிறதுக்குள்ளேயே உயர உயர பறந்த உடனேயே அந்த விண்கலம் வெடிச்சு சிதறி அவன் இறந்து போயிட்டான். இப்போ அது அதோட நிக்குது. இப்போ கும்பையில 1974 கும்பைங்கிற கிராமத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கோவில்ல இருந்து பரபரப்போட வீட்டுக்கு வந்தார் பட்டப்பா. உள்ள நுழையிறப்பவே எல்லார் காதலையும் விழுகிற மாதிரி விஷயத்த போட்டு உடைக்கிறார். டி லோகு, இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு கிரிஜாவை பொன் பார்க்க வரா, சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் தயார் பண்ணு. லோகுவையும் அவரோட பரபரப்பு தொத்திக்கிடுச்சு. யாருன்னா வரப்போறா? அதாண்டி மாயவரம் வள்ளலார் கோவில் சந்நிதியில அர்ச்சகா இருக்காரே சிவசங்கர குருக்கள், அவரோட ஒரே பையன் வெங்கடேஷுக்கு தான் பார்க்க வரார். பையன் என்ன பண்றான் பட்டப்பா? கக்கு பாட்டி வழக்கமா தன்னோட ஸ்டைல முகவாய்க்கட்டையில ஒரு கையும் இடுப்புல இன்னொரு கையுமா பிள்ளைய கேட்கிறா. தபால் ஆபீஸ்ல ஹெட் கிளார்க் ஆயிருக்கான், அரசாங்க உத்தியோகம். கிரிஜாவுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அவ ஜாதகமே தரலையே. பைத்தியம், சிவசங்கரனே நல்லா ஜாதகம் பார்ப்பான், எல்லா ஜாதகத்தையும் லேசுல ஒத்துக்க மாட்டான். அவனே கிரிஜா ஜாதகத்தை ஒத்துண்டானே பார்த்துக்கோயேன். எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, எப்படி திடீர்னு பொண்ணு பார்க்க வரா? எல்லாம் நம்ம போஸ்ட்மேன் தங்கப்பனோட கைங்கரியம். கிரிஜாவை பத்தி ஆஹா ஓஹோன்னு அந்த பிள்ளையாண்டன் கிட்ட போஸ்ட் ஆபீஸ்ல புகழ்ந்திருக்கான் போல இருக்குது. மாயவரத்துல ஏதோ காரியமா வந்த அந்த பையன் இதுக்காகவே ஓசப்படாம வந்து கிரிஜாவை தூரத்துல இருந்து பார்த்தானாம், பிடிச்சு போச்சாம். பெருமையோட சொன்னார் பட்டப்பா. தங்கப்பனுக்கு எப்பவுமே என் மேல அபிமானம் ஜாஸ்தி. பாட்டியம்மாவோட பேத்திக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு. பாரேன், நல்ல வரனா கொண்டு வந்துட்டான். பாட்டி இப்போ தங்கப்பனை புகழ்ந்து தள்ளுறா. நேத்து வரை கட்டையில போறவன் ஊர்க்குடியை கெடுக்க வந்த கம்முனாட்டி அப்படின்லாம் தங்கப்பனை சொல்லிக்கிட்டு இருந்தவா இப்ப உடனே சடனா பிளேட்டை மாத்தி போடுறா. ஆனா அந்த சமயத்துல தங்கப்பனை சபிச்சுக்கிட்டு இருந்தா கிரிஜா. இவனை யார் இந்த முந்திரி கொட்டை வேலையெல்லாம் செய்ய சொன்னா? கல்யாணம் செய்யலேன்னு இவ அழுதாளா? வீட்டுக்கு வீடு தபால போடுறதை விட்டுட்டு ஜாதகத்தை போட்டுன்னு இருக்கான். அந்த கல்யாண பேச்சே அவளுக்கு அருவருப்பா தோணுச்சு. சத்தியனை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஆண்மகனை தன்னோட இணைத்து பார்க்கறதுக்கே கேவலமா இருந்தது அவளுக்கு. சத்தியனை தவிர வேறு எந்த முகத்தையும் வேறிட்டு பார்க்க கூட அவ தயாரா இல்ல. உடனே கூடத்துக்கு ஓடி போய் அந்த கல்யாணத்துல தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லணும்னு நினைச்சா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன் மனதில் இருப்பதை புரிய வைக்க முடியாது. இதுக்கு சரியான ஆள் சங்குதான். இவளை மகாராணியா வாழ வைப்பேன்னு சொல்லி சவால் விட்டிருக்கான் இல்லையா? நிச்சயம் அவன் அவளுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பான். முடியவில்லைன்னா கூட மந்திரத்தாலேயோ தந்திரத்தாலேயோ கூட அவளை சத்தியனுக்கு மனம் முடிச்சு வச்சிருவான். எப்படியாவது தன் மனசுல இருக்கிற சங்கூட்ட சொல்லி 3 மணிக்கு அந்த குருக்கள் குடும்பம் வராதபடி செஞ்சிடணும். லோகாம்பாள் அதுக்கப்புறம் பம்பரமா சுத்திக்கிட்டு இருந்தா. வீட்டை சுத்தப்படுத்துறது என்ன, சொஜ்ஜி பஜ்ஜி தயாரிக்க சாமான்களை வாங்க ஜலஜாவை கடைக்கு விரட்டுறது அப்படின்னு அங்கே இங்கேயும் அவ அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. டி லோகு, உன் தம்பிக்கு விஷயத்தை சொல்லிட்டியா? மாமா ஸ்தானத்துல அவன் ஒருத்தன் தானே இருக்கான். பாட்டி சொன்னான். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேள், நான் கிரிஜாவை விட்டே போன் பண்ணிடுறேன். வாசல் திண்ணையில மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருந்த கிரிஜாவின் மனவேதனை புரிந்து கொள்ளாம அவளை விரட்டினா. என்னடி அசம்பந்த மாதிரி உட்கார்ந்துண்டு? போஸ்ட் ஆபீஸுக்கு போய் மாமாவுக்கு போன் பண்ணு, 2 பேரையும் உடனே கிளம்பி வர சொல்லு. மங்களம் மாமி கிட்ட தலை சாமானை எடுத்துண்டு வர சொல்லு. இங்க தலையே போறது, தலைக்கு சாமான் வேற வாழ்றதாக்கும். என்னடி முணுமுணுக்கிற? நான் போன் பண்ண மாட்டேன். தபால் ஆபீஸுக்கு அனுப்பி அனுப்பி கடைசியில் ஒரு தபால்காரன் தலையிலேயே என்னை கட்டிவிட பாக்குறீங்க. வாய அடக்கு. தபால்காரன் இல்லேடி, மாப்பிள்ளை தபால் ஆபீஸ்ல ஹெட் கிளார்க். கிளார்க்னா மட்டும் பெருசாக்கும், யூனிஃபார்ம் போடாத தபால்காரன் தானே. என்னதாண்டி சொல்றேன்? நான் யாருக்கும் போன் பண்ண மாட்டேன். என்னடி தகராறு பண்ற? மனசுல என்ன நினைச்சுண்டு இருக்க? ஆமா, நினைச்சுண்டுதான் இருக்கேன். இரு பொருள் விட கிரிஜா சொன்ன அதே சமயம் சத்தியன் அங்கே பிரசன்னமானான். மாமி, ஒரு நிமிஷம். அந்த கம்பீரமான குரல் அங்கு நிலவிக் கொண்டிருந்த இறுக்கமான சூழ்நிலையை உடனே மாத்திருச்சு. எனக்கு ஒரு போன் பண்ணிக்கணும். இங்கே போன் வசதி இருக்கா? சத்தியன் கேட்கான். தெருக்கோடியில போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்கேதான் போகணும். போஸ்ட் ஆபீஸா? எங்கே? இங்கே போஸ்ட் ஆபீஸ்னா சந்துரு மாமாவாத்து திண்ணை தான். நானும் அங்கேதான் போயின்னு இருக்கேன். எங்க மாமாவுக்கு போன் பண்ண போறேன், வாங்கோ. கிரிஜா உடனே கிளம்ப அவளோட வேகத்தை பார்த்து திகைச்சா லோகு. என்ன வந்துடுத்து இந்த சனியனுக்கு அப்படின்னு முணுமுணுத்தபடியே அவ உள்ள போறா.
தெருக்கோடியை நோக்கி நிதானமா நடக்கா கிரிஜா. இயற்கையிலே ஒயிலா நடக்கக்கூடியவள் அவள். தன் உயரத்துக்கும் அழகுக்கும் ஏற்ற நடையை கண்ணாடி முன் நடந்து நடந்து பார்த்து தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி கொண்டிருந்தாள். சத்தியன் தன்னை கவனிக்கிறானா அப்படின்னு அவ்வப்போ ஓரக்கண்ணால பார்த்தா. தானும் அவனும் ஒன்றாக நடப்பதை யாராவது கவனிக்கிறாங்களான்னு நோட்டம் விட்டா. ஆறாவமுது ஐயங்கார் பெண் மங்கை வாய் பிளந்தபடி இவங்களையே முறைச்சுக்கிட்டு இருந்தா. அப்படியே பெருமையும் திருப்தியும் நெஞ்ச கவ்வ கிரிஜா நடந்தா. பொருத்தமான ஜோடி அப்படின்னு பொறாமையோட நினைச்சுக்கிட்டு இருப்பாளோ? தெருவில் கடந்த சாணியை மிதிக்காம இருக்க ஒதுங்குற மாதிரி சத்தியனின் பக்கமா கொஞ்சம் நகர்ந்தா. இவளது தோள் அவனது வலது புஜத்தில் உரச அவள் உலகத்தின் உச்சிக்கே போயிட்டா. அந்த ஸ்பரிசம் தந்த உணர்வில் அவன் சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் நின்று இவள் போறதுக்கு வழிவிட்டான். என்ன இவன்? இவள் போன்ற அழகி உரச கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே, அதை சாக்காக வைத்துக்கொண்டு இன்னும் நெருங்கி வர பார்க்காமல் விலகி போகிறானே. இவ தலையிலிருந்து விழுந்த ரோஜா பூ ஒன்ன அந்த லூசு முதலியார் பிள்ளை ராஜா எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டது இவளுக்கு நினைவு வந்தது. அதோடு மட்டுமா, தானும் பூநூல் போட்டுக்கொண்டு பிராமணனாக மாறப்போவதாக இவள் காதுபட சொன்னான். எல்லாம் இவள் காதலுக்காக. இவன் என்னடான்னா பக்கத்துல இருந்தும் ரிஷிய சுருங்கர் வேடம் போடுறான். போஸ்ட் ஆபீஸ் வந்துடுச்சு. கிரிஜா சத்தியனை போன் இருக்கும் அறைக்கு அழைத்துட்டு போனான். சந்துரு மாமா, நான் ஒரு போன் பண்ணிக்கிறேன், கிரிஜா வந்திருக்கேன் என்று தன் பெயரை சத்தியனின் மனதில் பதிய வேண்டும்னு கொஞ்சம் சத்தமா உறக்கமா சொன்னான். கிரிஜாவா உங்க பெயர்? அழகான பெயர் அப்படி புன்சிரிப்போட சத்தியன் சொல்ல 1000 தாமரை பூக்களை எடுத்து அவள் மேல கொட்டின மாதிரி இருந்தது. அப்பாடா, ஒரு வழியா வாயை திறந்தியாடா, இதை சொல்ல உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. நீங்க முதல்ல பேசுங்கோ, அப்புறம் நான் பேசுறேன். தன்னை பெண் பார்க்க வரும் விவரத்தை அவன் முன் பேச அவள் விரும்பவில்லை. மெட்ராஸுக்கு போன் செய்தான் சத்தியன். ஹலோ, நான் சத்தியன் பேசுறேன். ஹாய் ஜெய், நல்ல வேளை போன் கிட்டேயே இருந்தியே. உங்க வார்டன் போனை எடுத்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் என்னடா பண்றது, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். நாளைக்கு 5 மணிக்கு டியூஷன் சென்டருக்கு போன் பண்றேன்டா. என்னடா? சத்தியன் போனை கட் செய்தான். எவ்வளவு கொடுக்கணும்? தன் ஹிப்பா பாக்கெட் பர்சிலிருந்து சில்லறை எடுக்க முயல, நீங்க கொடுக்க வேண்டாம், நான் வரதட்சணையில கழிச்சுக்கிறேன் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டாள். ஊருக்கு போகிறச்சே மொத்தமா கொடுத்துட்டு போங்கோ என்று சொன்னவள் உங்களை என்று மனதில் நினைத்து சொல்லிக் கொண்டாள். ஞாபகமா கேட்டு வாங்கிக்கங்க என்று அவன் சொன்ன பதில் அவளை திருப்திப்படுத்தியது. அது சரி, யார் அந்த ஜெய்? வாடா என்று பேசியதால் நிச்சயம் காலேஜில் உடன் படிக்கும் ஜெய்சங்கர், ஜெயக்குமார் யாராவது இருக்கும். தன்னைத்தானே சமாதானப்படுத்தியவள் கண்களில் மாயவரம் வள்ளலார் கோவில் தேதி காலென்று ஒன்று பட்டது. அதில் குரு பகவான் இவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். படத்தின் கீழே கோவில் முகவரியும் டெலிபோன் நம்பரும் காணப்பட்டது. ஏதோ யோசனையுடன் மாமா லோகநாதன் நம்பருக்கு பதிலாக வள்ளலார் கோவில் நம்பரை டயல் செய்தாள். சிவசங்கர குருக்களை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு குருக்கள் லைனில் வந்தார். யாரு? இன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க கும்பை வர்றதா இருக்கேளே, பட்டப்பா ஆத்துக்கு? ஆமா, ஒண்ணுமில்லை, பொண்ணு ஆத்துக்கு விளக்காயிட்டா. அடுத்த மாசம் பொன் பார்க்கற படலத்தை வச்சுக்கலாம்னு அப்பா சொல்ல சொன்னா. நீ யாருமா குழந்தை? நான் பொண்ணோட தங்கை ஜலஜா. நிம்மதியோட போனை வச்ச கிரிஜா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டா. சத்தியா, சத்தியமா நீதாண்டா என் புருஷன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு, இன்னும் அடுத்து இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்குமா, இல்ல அதனால என்னென்ன விவகாரங்கள் நடக்க போகுதுங்கிறத அத்தியாயத்தில் படிப்போம். காலம் எல்லாம் கதைகள். நன்றி, வணக்கம்.